தமிழக மக்கள் மற்றும் உலகமெல்லாம் பரவி வாழும் அனைத்து தமிழர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தவரும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் மக்கள் நலன் ஒன்றையே தமது குறிக்கோளாக கொண்டு மக்கள் நல்வாழ்வுக்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவருமாகிய மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட எம்ஜிஆர் நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் நீண்ட வரிசையில் நின்று தமிழகத்தின் தாய்க்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக மக்களையும் உலகின் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களையும் இந்திய துணைக்கண்டத்தையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டு கடந்த 5ஆம் தேதி பூவுலகை விட்டு பிரிந்து சென்ற தன்னிகரில்லா மக்கள் தலைவர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம் அருகே கடந்த 6ஆம் தேதி மாலை முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. லட்சோப லட்சம் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் இறுதி நிகழ்ச்சியில் பங்கேற்று கருணையே வடிவான தங்கள் தாய்க்கு கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட தினத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இரவு பகல் பாராமல் சென்னை மெரினா கடற்கரைக்கு திரண்டு வந்து தன்னிகரில்லா தங்கத் தலைவிக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். நினைவிடத்தில் நேற்று பெருந்திரளானோர் திரண்டு நின்று அஞ்சலி செலுத்தினர். இந்த இழப்பை எந்த ஒரு பெண்களாலும் யாராலும் எந்த ஒரு சூழ்நிலையும் ஈடுகட்ட முடியாத இருந்தாலும் அம்மாவின் நினைவாக அவருடைய செயலே அவர் பின்பற்றிய தன்னம்பிக்கையை ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொருவரும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் என்று எங்க மனசார நாங்க சொல்றோங்க. அம்மாவின் இடத்தை இனி யாராலுமே நிரப்பவே முடியாதுங்க. அம்மா ஒவ்வொருத்தர் மனதிலையும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறாங்க. எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டு மக்களை நாட்டு மக்களை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் அனாதையா நிற்கிறோங்க. எங்களுக்கு அம்மா அம்மா தான் இருக்கிறாங்கன்னு நினைச்சோம். அந்த அம்மாவை எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே. எங்களுக்கு யாருமே இல்லையே. இப்போ இந்த நாட்டு மக்கள்லாம் அனாதையா நிற்கிறாங்களே. அந்த அம்மா மாதிரி வருமா? ஐயோ, எங்க அம்மா செத்துட்டோடி நாங்களாம் தேம்பி தேம்பி ஆயிடுச்சு. அதனால நாங்க அம்மாலாம் வந்து நாங்களாம் ஜாப் பண்ணோம். அதனால நாங்கள் 3 நாள் நாங்கள் சாப்பிடவே இல்லை. எங்க அம்மாலாம் கூட இருந்து நாங்கள் சாப்பிட்டோம். எங்க அம்மா சாப்பிடு நாங்கள் சாப்பிடல. அம்மான்ற ஒரு ஹோட்டல் வந்த பிறகு இன்னும் நான் அதிகமாக நினச்சதுண்டு. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு என் ஜீவனுள்ள வரையும் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அம்மா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்ல தானம் தர்மம் செஞ்சுருக்காங்க. நலத்திட்ட உதவிங்களாம் எவ்வளோ செஞ்சுருக்காங்க. ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளோ விலைக்கு எத்திச்சாங்க. எவ்வளோ ஏழை பிள்ளைங்களுக்கு என்னென்ன திட்டங்க அவங்க எப்படி யோசித்து இருப்பாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்த பண்ணால் இப்படி இருப்போம். அதெல்லாம் அம்மா யோசித்து ஒன்று ஒன்றா அம்மா செஞ்சாங்க. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் வண்ண மலர்களை தூவியும் கற்பூரம் மெழுகுவர்த்திகள் ஏற்றியும் பல்லாயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்தை மலர்களால் அலங்கரித்து வைத்து விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர். பெண்கள், முதியோர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவங்க காட்டின அன்பினால என்னால் மிகுந்த ஒரு வேதனை தாங்க முடியாது. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இழப்பீட்டையும் நான் இழந்த மாதிரியாகவும், எனக்கு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு உணர்வு தான். ஆனால் அந்த ஒரு என்னால் இழப்பீடை தாங்க முடியாத தான் மீண்டும் என்னால் இனிமேலுக்கு நான் அவங்கள பார்க்க முடியாது. கேரளாவில் எல்லா ஆலயங்களும் அம்மாவுக்காண்டி பிரார்த்தித்தோம். மாண்புமிகு அம்மா கேரளா மக்களுக்கு என்னென்ன தோட்ட தொழிலாளர்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைச்சாங்க. அம்மா இருந்தாலும் அம்மா எங்களை விட்டு பிரியவே இல்லை. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு வரும் அனைவரும் மலர்களை தூவியும் மலர் வளையம் வைத்தும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர்.
இல்லத்தரசிகள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், மாணவ மாணவியர், வியாபாரிகள், தொழிலாளர்கள், விவசாயிகள், ஆதரவற்ற பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கியுள்ள நலத்திட்டங்கள், நிறைவேற்றியுள்ள செயல் திட்டங்கள் ஆகியவற்றை அனைத்து தரப்பு மக்களும் நெஞ்சம் நெகிழ நினைவு கூர்ந்து தங்கள் நன்றிகளை காணிக்கையாக்குகின்றனர். அம்மா இந்த குடியரசு தினத்துக்கு எனக்கு விருது தந்தாங்க. இப்போ அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக இங்கே வந்தோம். அவங்க ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். அவங்க ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும். அம்மா எங்களை விட்டு பிரிஞ்சது எங்கள் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் அம்மா என் பையனை கூப்பிட்டு குடியரசு தின விழாவில் கௌரவிச்சாங்க. ஆனால் அவங்க எங்கள் ரத்தத்தோடு உயிராக இருக்கிறாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு என்றும் நாங்கள் இறைவனை வேண்டிகிட்டு இருப்போம். என்று எங்கள் உயிர் உள்ளவரை அவங்க தான் எங்களுக்கு தாய், அம்மா. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் குவியும் பெருந்திரளான மக்கள் நினைவிடத்தை விட்டு திரும்பிச் செல்ல மனமில்லாமல் சோகமே உருவாக அங்கேயே அமர்ந்திருக்கும் காட்சிகளையும் காண முடிகிறது. மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வரும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட்டுள்ளன. அஇஅதிமுக சார்பில் உணவுப் பொட்டலங்கள் மற்றும் குடிநீர் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து அமைச்சர்கள் திரு MC சம்பத், திரு R காமராஜ், திரு உடுமலை K ராதாகிருஷ்ணன், கழகமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு செம்மலை உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டு பொதுமக்களிடம் கேட்டறிந்தனர். எங்கள் தெய்வமே எங்களை விட்டு போயாச்சு. நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ரொம்ப நாங்கள் தாங்க முடியாமல் இருக்கிறோம். நாங்கள் இப்போ தமிழ்நாடு இரண்டு பூமியாக இருக்குங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அத்தனை மகளிரும் இங்கே தாங்க இருக்காங்க. எல்லாம் கண்ணீரோடு உட்காந்து அழுது கொண்டிருக்காங்க. ஏன்னா அம்மா இல்லை. இன்னைக்கு ஜாதி மதம் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் இங்கே அம்மா பார்க்குறாங்க. எங்கள் உயிரில்ல வரைக்கும் அம்மா தாங்க எங்களுக்கு. எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் அம்மா தாங்க சாவருக்கு நினைப்போம். அம்மா கிள்ளி கொடுக்க மனமில்லாமல் அள்ளி கொடுத்த அச்சய பாத்திரம் எங்களை விட்டு மறைஞ்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் தமிழக மக்கள் என்றை மனதில் என்றைக்கும் நிலைத்து நிற்பாங்க. அம்மாவுடைய திட்டம் இந்த உலகம் இருக்கின்ற வரையில் அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் உள்ளத்தில் இருக்கும். மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்த புரட்சித்தலை அம்மா எல்லா தமிழக மக்கள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அம்மாவின் புகழ் ஓங்குக. அம்மா தான் சார் எங்கள் தெய்வம். அம்மா நாங்கள் இறந்துட்டு தான் நாங்கள் நினைக்கவே இல்லை. அம்மா கூட தான் இருக்கிறாங்க. எவ்வளோ நல்லதிட்டாங்க. அண்ணன் பூர்ணி அவங்க புஸ்தகம், நோட்டு, பசங்க நம்ம அனுப்ப வேண்டியது தான் சார். எல்லாம் பெத்த தாய் மாதிரி அவங்க தான் பார்த்துக்கினாங்க. பெத்த தாய் தான் அவங்க. இறந்ததா யாரும் நினைக்கவே வேணாம். அவங்க அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க. அங்கே அம்மா உயிரோட என் இதயத்தில் என்றைக்கும் குடியிருந்து இருக்காங்க. அம்மாவுக்காக அம்மா பைபிளில் ஒரு வசனம் உண்டு, மரித்தவர் உயிரோடு மீண்டும் வருவாங்கன்னு சொன்னாங்க. அம்மா உயிரோட இருக்காங்க, மீண்டும் வருவாங்க. எல்லாருடைய இதயத்திலையும் அம்மா இருக்காங்க. எல்லா புகழும் அம்மாவுக்கே. உண்மையான உழைக்கிறவனுக்கு வாழ்க்கை கிடைக்கும்னா அது அம்மாவோட ஆட்சி தான். அடிமட்ட தொண்டனா இருந்து வேலை செஞ்சு எங்களோட உழைப்புக்கு அம்மா இன்னைக்கு நெல்லியால நகர கழக செயலாளராக எங்களை போட்டு அழகு பார்த்தாங்க. அப்படிப்பட்ட தாயை இன்னைக்கு நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்கள் அம்மா எங்களை விட்டு பிரியவில்லை. எங்கள் ஒவ்வொரு இதயத்தில் எங்கள் தாய் குடியிருந்து கொண்டிருக்கிறார். அங்கங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயும் இதுலேயும் இப்போ குழந்தைங்களுக்கு பால் கொடுக்க கூட இல்லாத நாங்கள் திணறிட்டு இருந்தோம். அம்மாவோடைய புண்ணியத்தினால அங்கங்கே ஒரு பாலூட்டும் நினைவிடமும் இருக்குது. பெண்களுடைய முன்னேற்றத்துக்கும் தைரியத்துக்கும் ஒரு பேர் சொல்கிறது அம்மா மட்டும்தான். எனக்கு இன்னொரு குழந்தைன்னா அதுக்கு அம்மா பேரை மட்டும்தான் வச்சு அம்மாவோடைய புகழை சொல்லி நான் வளர்ப்பேன். அம்மா எப்படியெல்லாம் புகழ் பெற்று வாழ்ந்தாங்களோ அதெல்லாம் நான் சொல்லி வளர்ப்பேங்க.